بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கூட்டத்தில் அறியாமைக்கு ஓர் விளக்கம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்றிருக்கிற சத்திய தீனுல் இஸ்லாம் மனிதர்களிடம் இருக்கிற அறியாமையை போக்கி அறிவொளியை ஏற்றுகிற ஒரு மார்க்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே எத்தனையோ மதங்களும் மார்க்கங்களும் இருக்கின்றன. எத்தனையோ விதமான கட்சிகளும் இயக்கங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எந்த ஓர் இயக்கமாக இருந்தாலும், கட்சியாக இருந்தாலும், மதங்களாக இருந்தாலும், அவை அனைத்தினுடைய அடிப்படை என்ன என்று ஆய்வு செய்தால் அங்கே சொல்லப்படுகிற செய்திகளை செவியேற்று வாய்பொத்தி அதற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் எல்லா இடத்திலே நிலவுகின்ற ஓர் நிலைமை. அவர்கள் சொல்லுகின்ற தகவல்களை நம்முடைய அறிவால் சீர்தூக்கி பார்த்து, பகுத்தறிவுடைய உரைகளிலே உரசி பார்த்து, அதிலே ஏற்க தகுந்தது இருக்கிறதா, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்திலே இருக்கிறதா என்பதையெல்லாம் அறிவுபூர்வமான முறையில் கேள்வி எழுப்பினால் அந்த இயக்கத்திலோ, மதத்திலோ, கொள்கையிலோ, கட்சியிலோ கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் அங்கத்தினர்களாக இருக்க முடியாது. அதுதான் உலகமெல்லாம் இருக்கிற ஒரு நிலைமை. அறிவுபூர்வமாக கேள்வி எழுப்புவதற்கு தடை விதித்துக் கொண்டு எல்லா இயக்கங்களும் இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய கொள்கை என்பது இதற்கு நேர் எதிர்மறையாக அறிவார்ந்த முறையிலே கேள்வி எழுப்ப வேண்டும் என்பதனை மையமாக வைத்து அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்பதனை தனது அடிப்படை விதியாக வைத்துக் கொண்டு தனது மார்க்கத்தினுடைய கொள்கையினை உலகத்திற்கு எடுத்துச் சொல்கிறது. எந்த அளவிற்கு இந்த அறிவை இஸ்லாம் ஆராதிக்கிறது, வரவேற்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையின் பல்வேறு வசனங்களில் இந்த அறிவின் அவசியத்தையும் அறியாமையை போக்க வேண்டியதனுடைய தேவையையும் பற்றி திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் நமக்கு விளக்கி தருகிறார். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வைதா ذُكِّرُوا بِآيَاتِ رَبِّهِمْ لَمْ يَخِرُّوا عَلَيْهَا صُمًّا وَعُمْيَانًا. அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் எடுத்துச் சொல்லப்பட்டால் கூட அதன் மீது குருடர்களாகவோ செவிடர்களாகவோ விழமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஒருத்தர் எடுத்து சொல்லுகிறார். திருமறை குர்ஆனில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குர்ஆனில் சொல்லிவிட்டார், குர்ஆனில் இருப்பதாக அவர் சொல்லிவிட்டார் என்று அதை சிந்திக்காமல் ஆய்வு செய்யாமல் இவர் சொல்லுகிற வசனம் குர்ஆனிலே இருக்கிறதா, இவர் சொல்லுகிற அர்த்தம் தான் இந்த வசனத்திற்கு இருக்கிறதா, அல்லது இந்த வசனத்தை இவர் திரித்து சொல்லுகிறாரா, இதிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை மறைத்து சொல்லுகிறாரா என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல், சீர்தூக்கி பார்க்காமல் அந்த வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் நல்ல மக்களை பற்றி, இறை நம்பிக்கையாளர்களை பற்றி, இறை விசுவாசிகளை பற்றி ஒரு இலக்கணத்தை சொல்லித் தருகிறது. குர்ஆனை எடுத்து சொல்லுகிற பொழுது கூட கேள்வி எழுப்ப வேண்டும் என்றால், சிந்திக்க வேண்டும் என்றால், அறிவுபூர்வமான வாதங்களை அதன் மீது தொடுக்க வேண்டும் என்றால், இதை போன்று உலகத்திலே சொன்ன சித்தாந்தங்கள் உண்டா, மார்க்கங்கள் உண்டா, இயக்கங்கள் உண்டா? இன்னும் ஒருபடி மேலாக செல்வதாக இருந்தால் திருமறை குர்ஆன் அறைகூவல் விடுகிறது, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா? அம்மா அலா குலூபின் அக்ஃபாலுஹா, ஏனப்பா சிந்திக்காமல் இருக்கிறீர்கள்? உங்களுடைய உள்ளத்திலே என்ன பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய சிந்தனையை செலுத்தாமல் ஏன் இருக்கிறீர்கள்? அதிலே ஏன் கேள்வி எழுப்பாமல் இருக்கிறீர்கள்? அதனை ஏன் ஆய்வு செய்யாமல் இருக்கிறீர்கள்? ஆய்வு செய்து பார். அதிலே குறை இருக்கிறதா பார், அதிலே தவறு இருக்கிறதா பார், அதிலே முரண்பாடு இருக்கிறதா பார், அதிலே ஒத்துக்கொள்ள முடியாத தத்துவங்கள் இருக்கிறதா பார், அதிலே ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டங்கள் இருக்கிறதா பார். ஆய்வு செய்து பார். ஆய்வு செய்துவிட்டு, ஆராய்ச்சி செய்துவிட்டு, அந்த ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று அங்கீகரித்துக் கொள். அதனை சிந்தித்து பார்த்து விட்டு இது இறைவனின் வார்த்தைகள் என்று ஒத்துக்கொள் என்று
வேதத்தையே சிந்திக்குமாறு சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அறிவுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அறிவார்ந்த முறையிலே ஒருவர் சிந்திக்கவில்லை என்றால், திருமலை குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற செய்திகளை அவர் அறிவுபூர்வமாக அணுகவில்லை என்றால், அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? வெறுமனே சிந்தியுங்கள், அறிவை பயன்படுத்துங்க, அறிவாளிகளாக இருங்க என்று மாத்திரம் குர்ஆன் சொல்லல. குர்ஆனுடைய இந்த விதியை ஒருவர் மீறினால், மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த பகுத்தறிவை மனிதன் பயன்படுத்தாமல் அறியாமையோடு வாழ்ந்து விட்டால், முட்டாள்தனமாக இருந்து விட்டால், ஒருவர் சொல்லுகின்ற கருத்துக்களை கேள்வி எழுப்பாமல் அங்கீகரித்துக் கொண்டால், அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு நாளை மறுமையில் நரகம்தான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. நரகத்தில் சில பேர் கிடந்து வெந்து சாகுவார்களாம். அப்ப அந்த நரகத்தில் கிடக்கிறவர்கள் புலம்புவார்களாம், லவ் குன்னா நஸ்மாவு அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். உலகத்திலே வாழுகிற பொழுது எங்களுக்கு சொல்லப்பட்ட போதனைகளை, அறிவுரைகளை நாங்கள் செவிமடுத்து அதை அறிவுபூர்வமாக சிந்தித்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், இந்த நரகத்திலே வந்து இன்றைக்கு வெந்து சாக மாட்டோமே. நாங்க நரகத்தில் கிடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை நாங்க சிந்திக்கல, எங்களுக்கு பயான் பண்ணுனாங்க, நாங்க கேள்வி கேட்கல, எங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க, நாங்க ஆராய்ச்சி பண்ணல, எங்களுக்கு உபதேசம் பண்ணுனாங்க, நாங்க உரசி பார்க்கல. ஏதோ சொன்னாங்க ஏத்துக்கிட்டோம், எங்க அத்தா சொன்னாரு ஏத்துக்கிட்டோம், எங்க அம்மா சொன்னாங்க ஏத்துக்கிட்டோம், எங்க அதிர்த்து சொன்னாரு ஏத்துக்கிட்டோம், எங்க ஊருக்காரங்க சொன்னாங்க ஏத்துக்கிட்டோம், எங்க ஆலிம் உலமா பெருமக்கள் சொன்னாங்க ஏத்துக்கிட்டோம் என்று சொல்லி உலகத்திலே நாங்கள் அவர்கள் சொன்னதை அவர்கள் சொன்னதற்காக ஏற்றுக்கொண்டோமே, சிந்திக்காமல் இருந்தோமே, அறிவை பயன்படுத்தாமல் இருந்து விட்டோமே. அப்படி இருந்திருந்தால், பயன்படுத்தி இருந்தால், இன்றைக்கு இந்த நரகத்தில் வந்து கிடக்க மாட்டோமே, இந்த இழப்புக்கு ஆளாகி இருக்க மாட்டோமே என்று நரகத்திலே கிடைக்கிற மக்கள் புலம்புவார்கள். எவ்வளவு பெரிய இழப்பு பாருங்க. நீங்க சிந்திக்காம இருந்தா ஏற்படுற கேடு சாதாரண கேடு இல்ல, இந்த உலகத்திலே ஏற்படுற துன்பம் இல்ல, உலகத்திலேயும் துன்பம் வரும். அறிவுபூர்வமா சிந்திக்கிறாட்டி உலகத்திலே உங்களை ஏமாத்துவாங்க, உலகத்திலேயும் பாதிப்பு வரும். உலகத்தில் ஏற்படுற பாதிப்பாவது தற்காலிக பாதிப்பு, ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு பாதிப்பு முடிஞ்சிடும். காலாகாலத்துக்கு அந்த பாதிப்பு நிலைத்திருக்காது. ஆனால் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கை நஷ்டமடைந்தால் எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் சொல்லுகிறார் அல்லாஹ், வலக்கது அரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களில் இருந்தும் ஜின்களிலேயும் அதிகமானவர்களை நாம் நரகத்திற்காக தயாரித்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற படைப்புகள் மனிதர்கள்ல சொர்க்கத்துக்கு போறவர்களுடைய எண்ணிக்கையும் நரகத்திற்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் நரகிற்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலக்கது அரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகத்திற்காக நாம் தயாரித்திருக்கிறோம். அவங்க நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், மூளை இருக்கும், அந்த மூளையை கொண்டு சிந்தித்திருக்க மாட்டார்கள். வலஹும் ஆயுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அந்த கண்களை கொண்டு எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்திருக்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவி புலன்கள் இருக்கும், அந்த செவியை பயன்படுத்தி எதை எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்டிருக்க மாட்டார்கள். உலாயிக்க கல் அன்ஆம், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கால்நடைகளை போன்றவர்கள். கால்நடைக்கு கண் இருக்குது, கண்ணை வச்சு என்னத்தை பார்க்குமோ அதைத்தான் பார்க்குது, மூளையோடு சேர்ந்து சிந்தித்து பார்க்கறது இல்ல. கால்நடைக்கு கண்ணு இல்ல, அறிவு பகுத்தறிவு இல்ல, அதனால அது சிந்திக்கல. உலாயிக்க கல் அன்ஆம், நீ சிந்திக்காம இருக்கிறீ, உனக்கு என்ன மூளை இல்லையா? உனக்கு அல்ல அறிவை கொடுக்கலையா? அடுத்து சொல்லுகிறான், பல் ஹும் அலல், இல்லை இல்லை, கால்நடைகளை விட இவன் மகாமட்டமானவன். ஏன் தெரியுமா? கால்நடைகளுக்கு மூளை இல்லாததால் சிந்திக்கவில்லை. உனக்கு மூளை இருந்து சிந்திக்கலையப்பா.
அதுக்கு அறிவு இல்ல, சிந்திக்காம போச்சு. உனக்கு அல்ல அறிவை கொடுத்தாங்கல்ல, நீ அறிவு இருந்து சிந்திக்கிறாட்டி நீ அதனை விட மகாமட்டமானவன். பல்ஹும் அதல்ல, கால்நடையை விட கேவலமானவன். எவ்வளவு இழிவுபடுத்தலாம் பாருங்க. அல்ல மனித குலம் என்பது மனித படைப்புங்கிறது சாதாரண படைப்பா? உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜீவராசிகளிலும் உயர்ந்த படைப்பு மனித படைப்பு. திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் அதை வர்ணிக்கிறது. வலக்கது கர்ரமனா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். உலகத்தில் இவன மாதிரி உயர்ந்தவன் யாரும் கிடையாது. சிங்கத்தை விட, புலியை விட, ஆட்டை விட, மாட்டை விட, நாயை விட, பன்றியை விட, கழுதையை விட, குதிரையை விட, பாம்பை விட, பள்ளியை விட, உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசியை விட நீந்தாயா சிறந்தத என்று இறைவனால் சிராயித்து சொல்லப்பட்ட மனிதர்களை அல்லாவே சொல்றான், இவன் மகாமட்டமானவையா. இவனுக்கு பன்றி பரவாயில்லை, இவனுக்கு நாய் பரவாயில்லை, இவனுக்கு கழுதை பரவாயில்லை, இவனுக்கு பாச்சாம் பரவாயில்லை, இவனுக்கு பள்ளி பரவாயில்லை. நீ அதையெல்லாம் விட கேடு கட்டவனா போடிய. எப்போ? சும்மா சொல்லல, காரணத்தோடு சொல்றான். நீ பண்ணிய விட கீழே போக எப்ப தெரியுமா? உனக்கு கொடுத்திருக்கிற மூளையை நீ பயன்படுத்தாவிட்டால், உங்களுடைய அறிவை கூர்ந்திட்டாவிட்டால், உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகளை சிந்திக்காவிட்டால், உங்கள் அறியாமையை அகற்றி அறிவொளியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் மனிதர்களாக இருந்தாலும் உயர்ந்த இடத்திலே போற்றப்படுகிற தகுதியான இடத்திலே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த உயர்வை பெற முடியாது என்று திருமறை குர்ஆன் இந்த அளவிற்கு மனிதனுடைய அறிவின் அவசியத்தை, அந்த அறிவை சிந்திக்க வேண்டிய, பயன்படுத்த வேண்டிய தேவையை, பயன்படுத்தாமல் போனால் ஏற்படக்கூடிய இந்த உலகத்தின் கேடுகளை, நாளை மறுமையின் இழப்புகளை விலாவாரியாக விளக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நமக்கு என்ன விளங்க வேண்டும்? அப்ப நாம அறிவாளியாக இருக்கணும், அறிவுபூர்வமா சிந்திக்கணும், அறியாமையை அகற்றணும். அறியாமையை நீக்கிறதுக்கு என்ன வேலைகள் உண்டு அதையெல்லாம் ஒரு மனிதன் செய்ய கடமைப்பட்டிருக்கிறான். இது இஸ்லாத்தினுடைய பேஸ். ஆனா இப்போ ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி கூட்டம் போட்டு போயிருக்கிறாங்க. என்ன கூட்டம்? இதுக்கு நேர் உள்டாவா. அல்லாஹ் அறியாமையை நீக்கணுங்கிறானா? அறிவோடு கேள்வி கேட்கிற மக்களாக உருவாகணுங்கிறானா? அப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாதீங்க. தயவு செஞ்சு உங்க அறிவை பயன்படுத்திடாதீங்க. நீங்க அறிவாளி ஆயிராதீங்க, கேள்வி கேட்றாதீங்க, பகுத்தறிவு பூர்வமா சிந்திச்சிடாதீங்க என்று சொல்லி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த பகுத்தறிவு என்ற கிரீடத்தை தரையில போட்டு நசித்து மிதித்து நசுக்குங்கள் என்று போதனை செய்து நம்மை மாடுகளாக, குரங்குகளாக மாற்றுவதற்காக ஒரு அழைப்பு கூட்டம் விடப்பட்டிருக்கிறது. அது மனுஷனாக்கிறதுக்குள்ள கூட்டம் இல்ல, நல்ல மனிதர்களையே நல்ல புடம்போட்ட மனிதர்களாக ஆக்குவதற்காக பேசப்பட்ட பேச்சுக்கள் இல்லை. அதுல பேசப்பட்ட பேச்சு என்ன? நீ நல்ல மனுஷனா இருக்கிறியா? அப்படி எல்லாம் இருந்துராதப்பா. நீ நல்லவனா இருந்தா, நல்ல சிந்தனையாளனா இருந்தா, கேள்வி கேட்கிறவனா இருந்தா என் வயிற்று பொழப்பு நாரி போகும்பா, என் வருமானத்துக்கு வேட்டு வைக்கிறப்பா. எவனுக்கு இல்லாம இறக்கப்படுறீல்ல, ரோட்ல போறவன் வரவனுக்கு இறக்கப்படுறீல்ல. ஐயோ கையில்லாம பிச்சை எடுக்கிறாயா, இந்த அப்படி 10 ரூபாய் பிச்சை போடுறல. கண் இல்லாம பாட்டு பிடிச்சிட்டு வர்றாரு, அவருடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யறல. அவங்களுடைய வயிற்று பிழைப்புக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய மூமின்களே, சகோதர சகோதரிகளே, கட்டிமேட்டு ஜமாத்தார்களே, மக்களே, ஆலிம்சாவாகிய தொப்பை பறிக்கிய எங்களுக்கும் நீங்க கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. அதுதான் அடிப்படை. கூட்டத்துக்கு என்ன காரணம்? என்ன எந்த அளவுக்கு கூட்டம் விறுவிறுப்பா இருக்குன்னா, ஆலிம்சாக்களே, அஜர்த்துமார்களே ரோட்ல இறங்கி போஸ்டர் ஒட்டிய வரலாறு உண்டா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கேன்? எந்த ஊர்லயாவது எந்த நிகழ்ச்சிக்காக நடந்திருக்கா இது வரைக்கும்? தமிழ்நாட்டு சரித்திரத்தில் 200 வருஷம் சரித்திரத்தை புரட்டி பார்த்தாலும் பள்ளியாசல உட்கார்ந்து இருக்க அஜர்த்து அவர் தொழுகை நடத்துவாராம், பாங்கு சொல்லிட மாட்டாராம். பாங்கு சொல்ல சொன்னா அஜர்த்து கோவம் வருது. என்ன அவ்வளவு தூரம் தரம் கட்டவன் ஆகிட்டியா? என்னவோ பாங்கு சொல்றது கெட்ட காரியமா இருக்கு. நான் தொலை வைக்க வேண்டிய ஆளு. எனக்கே ஒரு நாள் மோதினார் லீவ் போட்டு அஜர்த்து ஒரு 2 பேர்த்து பாத்துக்குங்க,
நான் அப்படி வெளியூர் போயிட்டு வந்துடுறேன், திருத்துறைப்பூண்டிக்கு ஒரு வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா அஜரத்துக்கு தாங்க முடியல. ஒரு நாள் கக்கூஸ் கழுவி இருப்பாரா? அங்க கிடக்கிற ஒரு குப்பையை தூக்கி போட்டிருப்பாரா? பள்ளிவாசல சுத்தம் பண்ணி இருப்பாரா? இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஒரு பொருள் இங்க இருந்து அங்க தூக்கி வச்சிருப்பாரா? இப்போ களத்துல இறங்கி ரோடா தெரு தெருவா கையில போஸ்டர் தூக்கி கொண்டு மக்களை திரட்டுவதற்காக வெறி கொண்டு இறங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? மார்க்கத்தின் மீது இருக்கிற பற்று காரணமா? நாம் மார்க்கத்தை குழப்புகிறோம் என்ற கோபம் காரணமா? என்ன காரணம்? நாம் செய்கிற பிரச்சாரத்தால், இந்த ஏகத்துவ வளர்ச்சியினால் அவர்களுடைய அறியாமை கூடாரங்கள் நாளுக்கு நாள் காலியாகிக் கொண்டிருக்கிறது. எதையாவது செஞ்சு தக்க வைக்க வழி இருக்காதா? மக்களை நம்ம பக்கம் கட்டி போட மாட்டோமா? இந்த கூட்டம் பெருகுச்சுன்னா மௌலூத் ஓதுற கூட்டம் குறைஞ்சு போயிரும். இந்த கூட்டம் பெருகுச்சுன்னா ஃபாத்தியா ஓதுற கூட்டம் குறைஞ்சு போயிரும். இந்த கூட்டம் குறைஞ்சிச்சுன்னா ரோட்ல வரும்போது வாங்க ஜரத்தின்னு எந்திரிச்சு நின்று கையில இறக்கி விட்டு மரியாதை செலுத்துற கூட்டம் குறைஞ்சு போயிரும். தங்களுடைய மரியாதைக்காக, போலி புகழுக்காக, போலி பாராட்டுதலுக்காக, தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக இவர்கள் களத்திலே இறங்கி இருக்கிறார்களே ஒழிய மார்க்கத்தின் மீது இருக்கிற பற்றினால் இவர்கள் இறங்கவே இல்லை என்பது உண்மை. இது நான் ஏதோ சும்மா அவங்களுக்கு பதில் சொன்னா இப்படித்தானே சொல்ல, அதுக்கு நான் சொல்ல வரல. அப்படி நீங்கள் நினைக்கவும் முடியாதியே. அவங்களுடைய கடந்த கால வரலாறு பூரா நீங்க பாக்குறீங்க. மார்க்கத்தில் தவறு என்று அவர்களே விளங்கி வைத்திருக்கிற எத்தனையோ தீமைகளை பள்ளிவாசல்களில், ஜும்மா மேடைகளில் பல நேரங்களில் பேசியும் இருப்பார்கள். எந்த தீமைக்காவது ரோட்ல இறங்கினாங்களா? போஸ்டர் ஒட்டினாங்களா? கூட்டம் போட்டாங்களா? வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து கூட்டம் நடத்துறாங்களா? வரதட்சணை வாங்குவது தவறு தெரியுமா இல்லையா? நாம தான் புதுசா இந்த கருத்தை சொல்றோமா உலகத்துக்கு? நாம தான் 21ஆம் நூற்றாண்டுடைய தௌஹீத் ஜமாத்துடைய கண்டுபிடிப்பா? திருமறை குர்ஆன்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்னதுதானே, ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தியது தானே, நீங்க படிச்சது தானே, உங்களுக்கு தெரிஞ்சது தானே. மகர் கொடுத்து தான் கல்யாணம் முடிக்கணும், வரதட்சணை வாங்க கூடாது. இதனால் நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்ட கேடுகள் என்ன? கண்ணுக்கு எதிரில் எல்லாருக்கும் தெரியும். கூட்டம் நடத்திய ஆளுங்களுக்கு தெரியும். அதற்கு பொருளாதார ஒத்துழைப்பு கொடுத்த செல்வந்தர்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். கண்ணுக்கு எதிராக அவருடைய விபரீதத்தை பாக்குறீங்க. ஒவ்வொரு ஊரையும் 30 வயசாச்சு, 35 வயசாச்சு, கல்யாணம் முடிக்காம முதிர்கண்ணிகள் உங்க ஊர்ல இல்லையா? பக்கத்து ஊர்ல இல்லையா? உங்க மாவட்டத்தில் இல்லையா? எத்தனை பெண்கள், இரையச்சம் இல்லாத பல பெண்கள்
பொறுத்திருந்து பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அவங்களுடைய உணர்வுகளை அடக்க முடியல. அவளும் ஒரு பொம்பளை, அவளுக்கு உணர்ச்சி இருக்குது, அவளுக்கு பருவம் இருக்குது, அவளுக்கு ஒரு பாலியல் தேவை இருக்குது. அவனுடைய அப்பனுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இல்ல. பொறுத்து பார்க்கிறான். இரையச்சம் இல்லாத பெண் என்ன செய்யறா? சில நேரத்தில் நமக்கு வீட்டுக்குள்ள இருந்தா கல்யாணம் ஆகாது, நம்ம வாப்பா கல்யாணம் முடிச்சு வைக்கிற கெப்பாசிட்டி இல்ல, அவருக்கு வர்ற வருமானத்தை வச்சு நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குது. அப்ப நாம நமக்கான வாழ்க்கையை தேடிக்கொள்ளணும். நம்முடைய அந்த உணர்வுகளை தணிப்பதற்கான பாதையை நாமே தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேலி தாண்டா. எத்தனை நிகழ்ச்சி கேள்விப்படுறோம். வீட்டுக்கு வர்ற தொழிலாளிகளோடு அந்நிய ஆண்களோடு தொடர்பு ஏற்பட்டு பல நேரத்தில் அந்த முறையான உறவை தாண்டி முறை தவறிய அடிப்படையில் அந்த தனது உணர்வுகளை தனித்துக் கொள்வதற்கு ஈடுபடுகிறாள். செய்தி வருதா இல்லையா? ஊர்களில் கேட்கிறமா இல்லையா? பத்திரிகையில படிக்கிறமா இல்லையா? உங்க ஊர்ல நடக்குதா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒழுக்கத்தை கற்றுத்தந்து ஒழுக்கத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய மார்க்கத்தை சார்ந்த ஒரு பெண் அவளுடைய குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார சிக்கலினால், இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற வரதட்சணை என்ற வன்கொடுமையினால் இப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்தை தூக்கி எறிய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறாரே, இதை பார்த்து இதற்கு எதிராக களத்தில் இறங்கினீர்களா? போஸ்டர் ஒட்டினீர்களா? ஒட்டுனா அஜர்த்து மார்க்கத்தில் அப்படி உறுதியா இருக்கிறாரு, சமுதாயத்தில் நடக்கிற தீமையை பார்த்து கொந்தளிச்சுட்டாரு, சந்தோஷப்படலாம். செஞ்சீங்களா? வட்டி எவ்வளவு வன்கொடுமை! நாளை மறுமையில நிரந்தர நரக படுகொலியில கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு பெரும்பாவம். நரகத்திலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வரவே முடியாது. வட்டியில எவன் காடு வச்சானோ அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தன்னை அவன் ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். யாரு? வட்டியில காடு வச்சவன். எவ்வளவு பெரிய பாவம்! இந்த வட்டியில பொருளாதார தேவைக்காக வேண்டி கந்து வெட்டிக்காரண்டு போய் காசு வாங்கிக்கிட்டு தன்னுடைய வீடு வாசலை எல்லாம் இழந்து நிற்கிது நம்முடைய சமுதாயம். அதை பார்த்தீங்களே, உங்க ஊர்ல நடந்துச்சு, உங்க அக்கம் பக்கத்து ஊர்ல நடந்துச்சு, உங்க கண்ணுக்கு எதிரில் பல பேர் அதனால் பாதிக்கப்பட்டாங்களே, அந்த தீமையில போய் விழுந்தாங்களே, மறுமையில நிரந்தர நரக படுகொலியில தள்ளக்கூடிய அந்த பாவத்தை செஞ்சாங்களே, உங்க உள்ளம் கொந்தளிச்சுதா? கையில தூக்குனீங்களா? வாளிய தூக்குனீங்களா? போஸ்டர் தூக்குனீங்களா? செல்வந்தில போய் பார்த்தீங்களா? வசூல் பண்ணினீங்களா? கூட்டம் நடத்தினீங்களா? இப்படி எத்தனையோ தீமைகள் நீங்களே தீமை என்று அங்கீகரிக்கிற, தீமை என்று தெரிந்து வைத்திருக்கிற தீமைகளை கூட கண்டிப்பதற்காக ரோட்ல இறங்காத ஆளு இன்னைக்கு கூட்டம் போட்டா என்ன சொல்றது? சரி, கூட்டத்தை போட்டு அந்த தீமைகளை கண்டிக்கிறதுக்கு தான் கூட்டம் போட்டாங்கன்னா அப்பவாது மனசு ஆறிடும். எதுக்கு கூட்டத்தை போட்டாங்க? மார்க்க விளக்க கூட்டம், ஷரியத் மாநாடா? பேர் என்னது? ஷரியத் மாநாடு. ஷரியத்துடைய பேர்ல மாநாடு நடத்துறீ. ஷரியத் மாநாடுன்னா என்ன பேசணும்? ஷரியத்தை பத்தி பேசணும்ல. ஷரியத்னா குர்ஆன்ல உள்ளதானே ஷரியத்து, ஹதீஸ்ல உள்ளதானே ஷரியத்து. அதற்கு எதிராக உள்ள தீமைகள் தானே ஷரியத்துக்கு எதிரானது. அப்ப அதுல இருக்கிற நன்மையை சொல்லணும், அதுல இருக்கிற தீமைகளை தடுக்கணும். சமுதாயத்தில் இதற்கு எதிராக என்ன நடக்குதோ அதை பேசணும். சமுதாயத்தில் இதுல உள்ள எது செயல்பாட்டில் இல்லையோ அதை மக்களுக்கு சொல்லணும். என்ன சொன்னீங்க? ஒரே சிங்கிள் ஒரு வேடல முடிக்கலாம். மொத்த கூட்டத்தையும் ஒரு வார்த்தைக்குள்ள அடக்கலாம். பிஜே மொத்த கூட்டத்துக்கு 2 எழுத்து தான், வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒரு தலைப்பா? இது ஒரு கூட்டத்துக்கான கான்செப்டா? எங்க ஜமாத்துடைய தலைவர் அவரு, நாங்க கூட்டம் போட்டிருக்கிறோம், எங்க கூட்டத்தில் கூட அவர் பேரு அவ்வளவுதான் பேசப்பட்ட மாதிரி தெரியும். 2 தடவை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல 2 தடவை ஒரு தேவைக்கு அவரை பத்தி சொல்ல வேண்டியதுனால சொல்லி இருக்கிறாங்க.
இது மாதிரி தேவையில்லாத நேரத்தில் நாங்களே பேசாம இருக்கும்போது நீ எனக்கு போட்டு ரெண்டு இடத்துல கூட்டம் நடத்துற. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவர் ஒருத்தர் தான். ஒருத்தர் மீது கொண்டிருக்கிற காழ்ப்பு, அதை விமர்சிக்கிறாரு. அவருடைய தனிப்பட்ட விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்ல போவதில்லை. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. என்னெல்லாம திட்டு எக்கச்சக்கமா திட்டின. அந்த திட்டுக்களை கேட்டா ஒருவரை தான் மதிக்கக்கூடிய ஒரு இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணுனா கண்டிப்பா அந்த மதிக்கக்கூடிய தொண்டனுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அதுல எல்லை மீறி விமர்சனம் பண்ணுனா கடுமையான கோபம் வரத்தான் செய்யும். நீங்க பேசுற பேச்சு அப்படிப்பட்ட பேச்சு, எங்களுக்கு கோபப்பட செய்கிற பேச்சு. ஆனா அதுக்காக இப்ப நாங்க பதில் சொல்ல போவதில்லை. அப்படின்னா உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். எங்களுடைய டைட்டில் சைஃபுத்தீன் ரசாதி ஆயிரும். அதுக்கப்புறம் நானும் உங்களை பிஜே டைட்டில் வச்சாருன்னா நீ அடுத்த கூட்டம் போட்டு சைஃபுத்தீன் ரசாதி டைட்டில் எங்களுக்கு மேட்ரு இல்ல. போ, ஏன் நீ திட்டு, நல்ல திட்டு. எங்களுக்கு கோபம் வந்தாலும் பரவாயில்ல, நீ நல்ல திட்டிய. திட்டுனாலும் என்ன மாதிரி நன்மையை செஞ்சு வச்சிருப்பிய. என்னத்தை அயோக்கியத்தனம் பண்ணினாலும் எவ்வளவு கேடு கட்டவனா இருந்தாலும் 2 நன்மை செய்யாம இருக்க மாட்டான். நாளை மறுமையில எங்களுக்கு நன்மை பத்தாக்குறை இருக்கும் போது உங்கள்கிட்ட இருந்தா நான் வாங்க முடியும். அல்ல உங்கள்கிட்ட இருந்தா பிடிக்க கொடுப்பா. தாராளமா திட்டுங்க. அவருக்கு சேர்த்து வைங்க. எல்லாத்தையும் எங்களையும் சேர்த்து கூட்டாளி ஆக்கிக்குங்க. நிர்வாகி, மாவட்டம், கிளை, எங்க பேரு, அவர் பேரு, இவர் பேரு, ஊர்ல இருக்கிற ஆதரவாளர் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. தனியா அவர் மட்டும் சிங்கிள் அஜெண்டா வைக்காம எங்களை அஜெண்டாவை சேர்த்து திட்டினீங்கன்னா எங்களுக்கும் அப்படி நாளை மறுமையில கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ் உங்களிடமிருந்து உங்கள் நன்மைகளை பிடுங்கி எங்களிடத்திலே கொடுப்பால் அதற்கு நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள். அதனால அந்த டாபிக்கை விட்டுறேன். மேட்ரு பாதி முடிஞ்சு போச்சு, முக்காவாசி காலி ஆயிடுச்சு. இந்த ஒரு டாபிக் எடுத்தா தான் மணிக்கணக்கில் நீங்க விவாதிக்கணும். அவரை பத்தி இப்படி சொன்னார், அவரை ஹஜ்ஜாஜ் யூஸ் பண்றார், சின்ன ஹஜ்ஜாஜ் என்று சொன்னார், அவர் அயோக்கியர் என்றார், கட்டிங் பிட்டிங் பண்ணுவார் என்றார். அப்படின்னு அவருக்கு நிறைய பட்டம், பழமொழிகள், விருதுகள், அவார்டுகள் அப்படி எல்லாம் நிறைய கொடுத்தார். நம்ம நேர்ல போய் கேட்டா வாங்க மாட்டோம் தானே விருதும். நமக்கு அவார்டு கொடுத்தா வாங்க மாட்டோம். சரி, நேர்ல கொடுத்தா வாங்க மாட்டோம், நாங்களே கூட்டம் போட்டு கொடுத்துக்கிறோம் கொடுத்தார். அதையெல்லாம் விட்டாச்சுன்னா பேசின மேட்ல முக்காவாசிக்கால். மிச்சம் என்ன பேசினாங்க? மெயின் கான்செப்ட் ஆரம்பத்தில் சொன்ன இந்த அறிவை பயன்படுத்தி குர்ஆனை சொன்னாலும் சிந்திக்கணும்னு, ஹதீஸை சொன்னாலும் சிந்திக்கணும்னு. அதற்கு எதிராக நீங்கள் சிந்திக்காதீர்கள், நாங்கள் சிந்தித்து வைத்திருக்கிறோம், எங்கள் இமாம்கள் சிந்தித்து வைத்திருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்து வைத்திருக்கிறார்கள். அவங்க என்னத்தை சிந்திச்சு வச்சிருக்கிறாங்களோ அதை நீங்க கண்மூடித்தனமாக அவங்க சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. உன் அறிவை ஃப்ரெஷ்ஷா, மூளையை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கப்பா. மூளையை போட்டு கசக்கணும் அது நல்லது இல்லை தானே. ஏதாவது ஒரு பொருளை போட்டு கசக்கணும், ஏன்டா கட்டி போட்டு கசக்கணும் வச்சுக்கோங்க, ஏன்டா இப்படி கசக்கிறேன்னு கேட்போம். அது மாதிரி உன் மூளையை போட்டு கசக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க. அதான் அறிவுரை. என்ன சொல்ல வர்றாங்க? நான் நம்முடைய அடிப்படை போதனைகள்ல ஒண்ணு, நாளை மறுமையில் ஒரு முஸ்லிம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய வழிமுறை 2. அண்ணல் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையிலே உலக மக்களுக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அவை அத்தனையையும் ரத்தின சுருக்கமாக தொகுத்து வழங்குகிற ஒரு பேருரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்திலே 2 செய்திகளை விட்டு செல்கிறேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலம் வரை நீங்கள் வெளிதவரவே மாட்டீர்கள். ஒன்னு கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன். மற்றொன்று சுன்னத் ரசூலுல்லாஹ் வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னுடைய வழிமுறை. ஒரு முஸ்லிம் இந்த 2 தான் ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்முடைய போதனை, இதுதான் குர்ஆனுடைய போதனை, இதுதான் நபிகள் நாயகத்துடைய போதனை. அவர் என்ன சொல்றாரு? இல்ல சஹாபாக்களை ஃபாலோ பண்ணலாம், இமாம்கள் ஷாஃபி மذஹபை ஃபாலோ பண்ணலாம், ஹனபி மذஹபை ஃபாலோ பண்ணலாம், ஹம்பலி மذஹபை ஃபாலோ பண்ணலாம், மாலிகி மذஹபை ஃபாலோ பண்ணலாம், நம்முடைய முன்னோர்களையும் ஃபாலோ பண்ணலாம், குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று தன்னுடைய உரையிலே பேசுகிறார். இதுக்காக வேண்டி என்ன பண்றாரு? சில தந்திரங்கள். நம் மீது கோபம் வரணுமா,
சரி, நீ சஹாபாக்களை பின்பற்றணும் சொல்லியே சொல்லு, அதுக்கான ஆதாரத்தை எடுத்து வச்சு. குர்ஆன் அல்லாஹ் இப்படி சொல்றான், அதனால சஹாபாக்களை பின்பற்றணும். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, அதனால சஹாபாக்களை பின்பற்றணும். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அப்படின்னு சொன்னா சரி, அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார். சரியோ தவறோ நியாயமான அடிப்படையில் சொல்லி இருக்கிறார். அதை நியாயமான அடிப்படையில் நாம் விமர்சிக்க வேண்டும் என்ற நிலைக்கு நாங்கள் வருவோம். என்ன பண்றார் தெரியுமா? இந்த கருத்தை விதைக்கிறதுக்காக, ஒரு நச்சு கருத்தை மக்கள் மத்தியில் புகுத்துவதற்காக நம்மை பற்றிய ஒரு அவதூறான செய்தியை மக்கள் மன்றத்திலே பதிய வைக்கிறார். சொல்றாரு, இவங்க சஹாபாக்களை திட்டுகிற கூட்டம். அப்படி சொன்னா கூட சாதாரண வார்த்தை. அப்படியே சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டுறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சிறந்த சஹாபி தெரியுமா? மார்க்கத்தை எந்த அளவிற்கு விளங்கி இருந்தவர்கள் தெரியுமா? நல்லா எங்களுக்கும் தெரியும், உங்களை விட ஒருபடி மேலாவே தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டவர் உமர் அவர்கள். இன்னல்லாஹ லயன்திகு அலா லிசானி உமர். உமருடைய நாவில அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட். சில விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அவங்க சொன்னதுக்கு தோதுவாக அல்லாஹ் வசனம் இறக்கி வைப்பான். உமர் ஒரு வழியிலே நடந்து சென்றால் ஷைத்தான் வேறொரு வழியிலே விருந்து ஓடுவான் என்கிற அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மார்க்க பிடிப்பு, அவர்களுடைய மார்க்க சிந்தனை, அவர்களுடைய மார்க்க அறிவு நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இவ்வளவு உயர்ந்த இடத்திலே வச்சு உமரை நாம மதிக்கிறோம். நாம மட்டுமில்லை, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் மதிக்கிறது. நபிகள் நாயகத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவர்கள் அத்தனை பேருமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நேசிக்கத்தான் செய்கிறார்கள். இவர் சொல்றாரு, உமர் மேல நம்ம சமுதாய நேசம் வச்சிருக்கின்றத புரிந்து கொண்டு சமுதாயத்தை இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக திருப்பணும்னா உமரை இவங்க திட்டுறதாக இவங்க மேல ஒரு அவதூறு பழி போடணும்னு உமர் அவர்கள் நரகத்துக்கு போற ஆளு என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், என்ன டேய், என்னைக்குடா சொன்னோம் நாங்க? நான் ஏக வசனத்தில் பேசுறதுனால கோவப்படக்கூடாது. சின்ன பையன், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, ஆளை பார்த்து வாடா போடாங்க. நானே அவர் சொன்ன செய்தியோடு இணைத்து பார்த்தால் பெரியவர் பெரியவர் மாதிரி நடந்தா பெரியவருக்கு பெரியவருக்குரிய மரியாதை, பெரியவர் சின்னத்தனமா நடந்தா யார் யார் எப்படி நடக்கிறாங்களோ அப்படித்தானே ரியாக்ட் ஆகும். என்னைக்கு சொன்னோம் காட்டு, பேச்சுக்கு பேச்சு சொல்லி முடிச்சுட்டு மக்களை ஏமாத்துறக்காண்டி என்கிட்ட என் போன்ல கட்டிங் இருக்குது, அவர் பேசின சீடி இருக்கு, அவர் எழுதின புக் இருக்கு, ஒண்ணுக்கு ஆதாரம், ஒண்ணுக்கு சொன்னால இதுக்கு சொல்லு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நரகத்துக்கு போவார் என்று அவர் சித்தரித்தார் என்று தௌஹீத் ஜமாத் சித்தரிப்பதாக சொன்னீர்களே, எங்கே சொன்னோம் சொல்லுங்கள்? எந்த கூட்டத்தில் சொன்னோம்? எந்த சீடியில இருக்குது? எந்த புத்தகத்தில் இருக்குது? எந்த கட்டுரையில இருக்குது? எந்த வெப்சைட்ல இருக்குது? சொல்லு. நீ சொன்னமா? என்னத்தெல்லாம் சொல்லிட்டு போவோம், ஊருக்குள்ள கிளப்பி விடுவோம், சண்டையை போட்டுக்கட்டும், ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கக்கூடியவனுக்கு இந்த வார்த்தையை கேட்டா எப்படி கோபம் வரும்? நம்ம ஜமாத்தை பத்தி என்ன நினைப்பான்? இவ்வளவு மோசமானவங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கமான தோழர்கள் 2வது இடத்துல இருக்கிற உமரை நரகத்துக்கு போவாங்க நீங்க எப்படி சொன்னா?
அந்த கோபத்தை ஏற்படுத்திருக்கா? நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் நாங்கள் இல்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பற்றி சொன்னார்கள், உமர் ஃபில் ஜன்னா, உமர் சுவர்க்கவாசி என்று சொன்னார்கள். உலகத்திலேயே சில பேருக்கு ரசூலுல்லாஹ் இவங்க சொர்க்கம் போவாங்கன்னு நன்மாராயம் சொன்னாங்களே, அந்த சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் உலகத்திலேயே முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் ஒரு தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுவோமா நாங்க? நபிகள் நாயகத்தை மதிக்கிற நாங்கள் உமரின் மீது இட்டு கட்டுவோமா? நாங்க சொல்லாதத சொல்லுற பேர்ல சொல்றாரு. வேற என்ன சொன்னோம் நாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவறு இழைத்திருக்கிறார்கள், அவர்கள் பின்பற்ற தகுதியானவர் இல்லை. உமர் மாத்திரம் இல்லை, அபூபக்கரையும் பின்பற்றக்கூடாது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவையும் பின்பற்றக்கூடாது, நபிகள் நாயகத்துடைய வேறு எந்த தோழரையும் பின்பற்றக்கூடாது. ஏன் பின்பற்றக்கூடாது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்தபிய மா யூஹா இலைக்க மின் ரப்பிக், உமது இறைவனிடத்திலிருந்து எது வஹியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொன்னா. வஹி யாருக்கு வரும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வரும். அபூபக்கர் அவர்களுக்கு வஹி வராது, உமர் அவர்களுக்கு வஹி வரவில்லை, உஸ்மான் அவர்களுக்கு வஹி வரவில்லை, நபிகள் நாயகத்துடைய வேறு எந்த தோழருக்கும் அல்லாஹ்விடமிருந்து வஹி செய்தி வரவில்லை. எனவே நாம் பின்பற்றக்கூடாது என்று சொல்லிட்டு அதற்கு விளக்கமாக ஒருத்தரை பின்பற்றணும்னா தவறுகளை விட்டு அவர் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் அப்படி இல்ல. ரசூலுல்லாஹ் தப்ப விட்டு பாதுகாக்கப்பட்டாங்க. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வே கண்டிச்சிருவான், அல்லாஹ் சுட்டி காட்டி திருத்திடுவான். ஆனால் நபிகள் நாயகத்துடைய தோழர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அல்லாஹ் நேரடி கண்காணிப்புல அவங்களை வைக்கல. அவர்களும் மனிதர்களாகத்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னோம். தவறு செஞ்சாங்கன்னு சொன்னா நரகவாசி அர்த்தமா? அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாருமே நரகவாசி தாயே, எல்லா மனுஷனுமே தப்பு செய்யறவங்க தானே, ஒருத்தன் கூட சொர்க்கம் போகல. நபிகள் சொன்னாங்கல்ல, குல்லு பனி ஆதமை யுக்திஉ பில்-லைலி வன்-நஹார், ஆதமுடைய மகன் ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான். தப்பு செய்யாத எந்த மனுஷனும் கிடையாது. ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ உலகத்துல எவனுமே சொர்க்கம் போக முடியாதா? மூசா நபி போக முடியாதா? ஈசா நபி போக முடியாதா? இப்ராஹிம் நபி போக முடியாதா? முகமது நபி போக முடியாதா? தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னா உடனே நரகவாசின்னு சொல்லிட்டு அர்த்தமா? இதத்தான் அப்படி சொல்ற. தப்பு செஞ்சாங்கன்னா அப்ப தப்புக்கு தண்டனைக்கு நரகத்துக்கு போகணும்ல. தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் மன்னித்து நரகத்திற்கு அனுப்பாமல் சொர்க்கம் அனுப்புவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஆளை பத்தி, ரெண்டு பேரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறாங்க. யார் ரெண்டு பேரு? ஒரு ஆள் அல்லாஹ்வுக்காக வேண்டி போர்க்களத்தில் குதிக்கிறார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி போராட வருகிறார். போர்க்களத்திலே எதிரியால் கொல்லப்பட்டு விடுகிறார். கொல்லப்பட்டவருக்கு சொர்க்கம் தானே? அல்லாஹ்வுடைய பாதைகளை உயிரை துறந்திருக்கிறாரு, சொர்க்கவாசி ஆயிட்டார். அவரை கொண்டவர் இருக்கிறார்ல, கொஞ்ச காலத்துக்கு பிறகு கொன்றவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். அவர் தன்னை திருத்திக்கிறாரு, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவரும் செத்து போறார், இவரும் சொர்க்கவாசி. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வாங்கிட்டார்ல. கொன்னவரும் சொர்க்கவாசி, கொல்லப்பட்டவரும் சொர்க்கவாசினா எவ்வளவு ஆச்சரியமான செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் காத்திலு வல் மக்தூலு ஃபில் ஜன்னா, கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் சொர்க்கம். எப்படி இது நடக்கும்? கொல்லப்பட்டவன் சொர்க்கம் ஓகே, கொன்னவன் நரகம்ல போகணும். அவன் தன்னை திருத்திக்கிட்டாயா, மன்னிப்பு கேட்டாயா, அல்லாஹ் மன்னிச்சுட்டான். கொலை என்பது ஒரு பெரும்பாவம், நிரந்தர நரகத்துல தள்ளுற பாவம். அந்த பெரும்பாவத்தை செஞ்சவரையே அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பி அவருடைய நிலையை பார்த்து சிரிக்கிறான், ரசிக்கிறான் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? மன்னிச்சுட்டானே, மன்னிச்சதாக சான்று பகிர்ந்திருக்கிறானே. தவறு செய்தார்கள் என்பவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் பின்பற்ற தகுதியானவர்கள் இல்லை. இதுதான் எங்க வாதம். இது அப்படி உள்டாவா திருச்சி தப்பு செஞ்சான்னு சொல்லிவிட்டாங்க, அதனால உமர நரகத்துக்கு போறவன்னு சொல்லிட்டாங்க என்று ஒரு பொய்யான செய்தியை, நாங்கள் சொல்லாத செய்தியை சொன்னதாக எங்கள் மீது அவதூறான பழியை சுமத்தி சென்றிருக்கிறார். பதில சொல்லணும். போட்டல்ல, ஆர்வமா கூட்டம் போட்டல்ல, நோட்டீஸ் ஒட்டல, போஸ்ட் ஒட்டல, ஒட்டு திரும்ப நாங்க சொல்றது தப்புனா திரும்ப பதில சொல்லணும்.
உங்களிடத்திலே பதில் இருந்தால் மீண்டும் கூட்டத்தை போட்டு அதுக்கான பதிலை மக்கள் மத்தியில் வைக்கணும். திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, நீங்க சொன்னது உண்மைதான் என்று உங்களுடைய சொல்லில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பதில சொல்லு. அப்போ அடுத்து சொல்றாரு, நம்ம தவறு செஞ்சாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு சில ஆதாரங்களை நம்ம சொன்னோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மனிதர் என்ற அடிப்படையில் தவறளித்திருக்கிறார்கள். அவங்கள நாம பின்பற்ற வேண்டிய இடத்துல வச்சோம்னா அந்த தவறையும் பின்பற்ற வேண்டிய தேவை ஏற்படும் என்று சொல்லி அவங்க செஞ்ச தவறுகளையும் மக்கள் புரிந்து கொள்வதற்காக, குறை சொல்வதற்கு இல்ல, அவங்களை திட்டுறதுக்கு இல்ல, மக்கள் புரிந்து கொண்டு அவர்கள் பின்பற்றக்கூடிய இடத்துல இல்ல, ரசூலுல்லாஹ் தான் பின்பற்ற இடத்துல இருக்கிறாங்க என்பதை விளங்கிக் கொள்வதற்காக உமர் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சில தவறுகளை எடுத்து மேற்கோள் காட்டணும். அதுல ஒரு தவறு என்னன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஹஜ்ஜுடைய கிரியைகள் இருக்குது. அந்த ஹஜ் கிரியைகள்ல 3 விதம் இருக்கு. ஒரு விதத்துக்கு பேரு இஃப்ராதுன்னு பேர். இஃப்ராதுனா என்னன்னா, தனியா ஹஜ்ஜுக்கு மாத்திரம் இஹ்ராம் கட்டி போய் ஹஜ்ஜ மாத்திரம் முடிச்சிட்டு வர்றதுக்கு பேரு இஃப்ராது. கிரான் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. கிரான் என்றால் என்னன்னா, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து இஹ்ராம் கட்டுறது. லப்பைக ஹஜ்ஜன் வ உம்ரத்தன், நான் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து இஹ்ராம் கட்டுறேன்னு இஹ்ராமை அணிந்து கொண்டு ரெண்டையும் ஒரே நேரத்தில் முடிச்சிட்டு வர்றது, இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கிறது, தமத்துஉ என்ற ஒரு வகை. இந்த வகைக்கு என்ன அர்த்தம்? முதல்ல ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டணும், போய் உம்ராவை முடிச்சிடணும், முடிச்சு விட்டு இஹ்ராம கலைஞ்சு ஒரு சாதாரண மக்கத்து வாசிய மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் ஹஜ்ஜுடைய டைம் வந்த உடனே மீண்டும் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி கொண்டு திரும்ப ஹஜ்ஜுடைய கிரியைகளை முடிக்கணும். இது தமத்துங்கிற முறை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாங்க, தமத்துங்கிற முறையில செய்யறது உங்களுக்கு விருப்பமா இல்ல, வேண்டாமே, இது என்னமோ அவங்களுக்கு பிடிக்கல. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமத்து முறையில ஹஜ் பண்ணாதீங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனுமதிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் அதை அங்கீகரித்தது, அபூபக்கர் காலத்திலே நடைமுறையில் இருந்தது, உமர் அவர்களுடைய காலத்துல அதை நீங்க செய்யாதீங்கிறாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம், இது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் அனுமதிச்சதையே செய்ய வேண்டாம்ட்டாங்களே, அப்ப அது தவறு தானே, ரசூலுல்லாஹ் செஞ்சதை செய்யக்கூடாதுங்கிற ரைட் யாருக்கு இல்லதானே, இதே உமருடைய மகனே புரிந்து வைத்திருந்தார் என்று அதுக்கு ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனிடத்துல ஒரு சிரியா நாட்டை சார்ந்த ஒருத்தர் வர்றார், வந்து கேட்கிறாரு, தமத்து முறையில ஹஜ் செய்யலாமா கூடாதா? தாராளமா செய்யலாமே அப்படிங்கிறாரு உமருடைய மகன். அப்ப அவர் கேட்கிறாரு, உங்க வாப்பா உமரு தமத்து முறையை செய்யக்கூடாது இருக்கிறாங்களே, நீங்க செய்யலாங்கிறீங்களா, என்ன பண்றது? அப்ப உமருடைய மகன் கேட்கிறாரு, நான் உனக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை அங்கீகரித்து ஒன்றை செய்திருந்து என்னுடைய தந்தை அதை மறுத்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுவீர்களா அல்லது என்னுடைய தந்தையின் கட்டளையை பின்பற்றுவீர்களா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த சிரியா நாட்டை சார்ந்தவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை தான் ஃபாலோ பண்ணுவேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீ செஞ்சுட்டு போ, எங்க வாப்பா சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன போயான்ட்டாங்க. இத சொல்றோம். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனை விளங்கி இருந்தாங்க. உமர் அவர்கள் பின்பற்றக்கூடிய இடத்துல இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமா சொல்வது ஏத்துக்க கூடாது, ரசூலுல்லாஹ் தான் பின்பற்ற வேண்டிய இடத்துல வைக்கணும், நாமளும் புரிஞ்சிருந்தோம், சஹாபாக்கள் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருந்தாங்க என்று இந்த விளக்கத்தை நாம மக்கள் மத்தியில பல மேடைகளில் சொல்லி இருக்கிறோம். இத சொல்லி அவர் சொல்றாரு, இப்னு உமரின் மீது ஒரு அபாண்டமான பொய்யை அவர்கள் இட்டு கட்டி விட்டார்கள். இப்னு உமர் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தமத்து ஹஜ்ஜை தடுக்கவே இல்லை. தமிழ் ஒண்ணு சொல்லுவாங்க, முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது. இதை எந்த லிஸ்ட்ல மறைக்கிறதுனே தெரியல. முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறாங்க கூட ஒரு பெரிய சாப்பாட்டுறாமலா இருந்தா அள்ளி வச்சு மறைச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, உலகத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டது, எல்லாரும் படித்து உணர்ந்தது, எல்லா ஆளுங்களும் விளங்கி இருப்பது, எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்றிருப்பது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை, அப்பட்டமான ஒரு தெளிவான செய்தியை, பிரபல்யமான ஒரு செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லவே இல்லை. உமர் மேல இட்டு கட்டி விட்டானுவோ. ஏன்னா உமர் என்ன சொன்னாரா, சொல்லிட்டு அடுத்து சொன்னார்,
உமர் என்ன சொன்னாரா, தமத்து முறையில ஹஜ்ஜி செய்யறதுங்கிறது அது சிறந்தது இல்லப்பா, அதை விட சிறந்தது மத்த ரெண்டு தான், இதை ஏன் செய்யறேன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? தமத்து முறையில செய்யக்கூடாதுன்னு சொன்னா நம்ம சொல்றோம், அவர் இந்த செய்தியை சொல்லிவிட்டு விளக்கம் கொடுக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அப்ப அதை விட இது சிறந்ததுப்பா, அதனால அது சிறந்தது செய்ய. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். தமத்து சிறந்தது இல்ல, இஃப்ராது சிறந்தது, கிரான் சிறந்தது, அதை செய்ய, அதை விட இதை ஏன் செய்யறேன்னு உமர் கேட்டாரு, அவ்வளவுதான் செஞ்சாரு. நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றையும் சம இடத்தில் வைத்து சென்றிருக்கிற பொழுது இவர் அதை விட இது சிறந்தது, இதை விட அது சிறந்ததுன்னு உமருக்கு சொல்லுகிற அதிகாரத்தை கொடுத்தது யாரு? அதுக்கு சொல்லணும், பதில் சொல்லணும்ல. ரசூலுல்லாஹை விட உமர் ரலியல்லாஹு மேலையா, ஒருபடி மேலையா? அல்லாஹ்வுடைய தூதரை விட மார்க்கத்தை சொல்லி தர்றதுக்கு இந்த உலகத்துல யார் இருக்கிறா? இவர் சிறந்த, இவர் எப்படி சொன்னாரு? அதுக்கான ரைட்ஸ் உமருக்கு கொடுத்தது யாரு? அதாவது பரவாயில்ல சொல்லிட்டு சொல்றாரு, இவரே இப்னு உமரே தன்னுடைய தந்தை அப்படி சொல்லவில்லைன்னா அந்த சிரியாக்காரத்தை சொன்னாரு. தந்தை சொல்லவில்லைன்னு சொன்னா இப்னு உமர் ஏன் இந்த கேள்வி கேட்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை அங்கீகரித்து என்னுடைய தந்தை ஒன்றை தடுத்திருந்தால் நீ தூதரை பின்பற்றுவியா அல்லது என்னுடைய தந்தையை பின்பற்றுவியா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன? அந்த கேள்வியே சொல்லுது, தந்தை தடுத்திருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் தடுக்கல, அப்புறம் ரசூலுல்லாஹ் செய்யணும்னு அவருடைய வார்த்தையிலே இருந்து விளங்குது. வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கு நேர் எதிரான அர்த்தத்தை சொல்ற. எப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னே விளங்கல நமக்கு. ஒரு செய்தியை சொல்லிட்டு அந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லாத அதற்கு நேர் எதிர்கருத்தை விளக்கம் என்ற பெயர்ல தர்றாரு. இதுதான் மார்க்கத்தை விளங்குற லட்சணமா? சஹாபாக்களுடைய உயர்வுன்னு பேசுறீங்களே, நாங்க சஹாபாக்களை தாழ்த்துறோமா, திட்டுனோமா? சஹாபாக்களுடைய உயர்வு உலகத்துல வேற எவனுக்கும் கிடையாது. அவர்கள் செய்த தர்மத்துடைய நன்மை உலகத்தில் எவனுக்கும் அந்த நன்மை அடைய முடியாது. அவர்களுடைய தியாகம், அவருடைய உழைப்பு, அவருடைய இறையச்சம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்திற்கு முன்மாதிரியாக கற்றுத் தருவதற்காக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்மாதிரியான சமுதாயம் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சஹாபாக்களை அவ்வளவு உயர்வான இடத்துல வச்சு பார்க்கிறோம். ஆனா சஹாபாக்களுடைய இடத்துல வச்சு பார்க்கிறோம். இன்னும் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் சஹாபாக்களை பத்தி பேசினார்ல, இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருக்கிற சஹாபாக்களை பின்பற்ற கூடாதா அப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற. நான் கேட்கிறேன், சரி இவ்வளவு உயர்ந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, நீங்க மாத்திரம் அவங்களே பின்பற்றிய சஹாபாக்களை பின்பற்றணும்னு சஹாபாக்களுடைய உயர்வை சொல்லிவிட்டு நீ ஃபாலோ பண்ற மதுஹப் உமர் மதுஹபா, அபூபக்கர் மதுஹபா, உஸ்மான் மதுஹபா, அலி மதுஹபா, இப்னு மஸ்ஊத் மதுஹபா, அபூ ஹுரைரா மதுஹபா? எந்த மதுஹப்? சஹாபாக்கள் சிறந்தவங்க, நீங்க சஹாபாக்கள் சிறந்த காலத்தை சார்ந்தவங்கன்னு சொன்னீங்களே, சஹாபாக்களுடைய அந்தஸ்து யாரும் பெற முடியாது நீங்களே. இப்படிப்பட்ட சஹாபாக்களை பின்பற்ற கூடாது என்று சொல்லுகிறார்கள், எங்களை பார்த்து பேசுனீங்க. நீ பின்பற்றக்கூடிய மதுஹப் சஹாபாக்களுடைய மதுஹபா? நீ வச்சிருக்கிற 4 மதுஹப்ல ஒரு மதுஹபுக்காவது சஹாபாக்களை சேர்த்து வச்சிருக்கிறியா? ஷாஃபி மதுஹப், ஷாஃபி என்ன சஹாபியா? ஹனஃபி மதுஹப், அபூ ஹனீஃபா என்ன சஹாபியா? மாலிக் மதுஹப், மாலிக் இமாம் என்ன சஹாபியா? அஹ்மது பின் ஹம்பல் இமாம் என்ன சஹாபியா? சஹாபாக்களை பின்பற்றணும் சொல்லிவிட்டு அதிலிருந்து தாவி மதுஹபை ஃபாலோ பண்ணு. எப்படி மாறுறாங்க விளங்குதா?
நீ சொன்ன கருத்துக்கும் நீ எடுத்து வைக்கிற ஆதாரத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? நீ சஹாபாக்களை பின்பற்றணும் ஆதாரத்தை எடுத்து வச்சா நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றுகிறோம்னு சொல்லி அதை விட்டுவிட்டு நாங்கள் அபூ ஹனீஃபாவை பின்பற்றுகிற ஹனஃபி மதுஹபையா போர்டு போடுறேன். இது ஹனஃபி மதுஹபை சார்ந்த பள்ளி, ஷாஃபி மதுஹபை சார்ந்த பள்ளி, இது உமரை சார்ந்த பள்ளின்னு போடு. அதுவும் தப்பு மார்க்கத்துல. எதுக்கு சொல்றேன்? ஏன்னா அது உள்டாக தெரிஞ்சுடுவாங்க நாளைக்கு. அவர்கள் மதுஹபை தான் ஹனஃபி மதுஹப் ஷாஃபி மதுஹப் தான் தௌஹீத் ஜமாத் கூடாதுன்ட்டான், உமர் மதுஹப் அபூபக்கர் மதுஹப் புதுசா உருவாக்கி விட்டான்றுவாங்க. அதுவும் கூடாது. ஒரு பேச்சுக்கு வாதத்துக்கு நீ சொல்வது உண்மையாக இருந்தால் அதை செய்யும். முதல்ல எடுத்துக்காட்டு ஆதாரம் தானே. அடுத்து என்ன பண்றாரு? சஹாபாக்களை ஃபாலோ பண்ணு, நீனா சிந்திக்காத, குர்ஆனை பத்தி யோசிக்காத, அறிவை பயன்படுத்தாத, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கேட்காத, சஹாபி ஃபாலோ பண்ணி சொல்லிட்டாரா? அடுத்து வர்றார். அடுத்து இமாம்களை பின்பற்றக்கூடாது என்கிறார்கள், மதுஹபை கூடாது என்கிறார்கள். ஆமா கூடாதுன்னு சொல்றோம். ஏன் கூடாதுங்கிறோம்? அல்லாஹ் மதுஹபை ஃபாலோ பண்ண சொல்லல, மதுஹபுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல, அந்த மதுஹபை தோற்றுவித்த இமாம்களுக்கு இதுக்கும் கூட சம்பந்தம் இல்ல. அதனால மதுஹபை ஃபாலோ பண்றது பாவம். அதுல எழுதி வைக்கப்பட்டிருக்கிற கருத்துக்கள் எதுவும் இஸ்லாத்திற்கு உட்பட்ட கருத்து இல்ல. இஸ்லாத்தை அழிக்க நினைத்த யூத கைகூலிகள் செய்த திட்டமிட்ட வேலைதான் மதுஹபு. அன்னைக்கும் சொல்றோம், இன்னைக்கும் சொல்றோம், என்னைக்கும் சொல்வோம். மதுஹபுங்கிறது எப்படி வந்துச்சு? இஸ்லாத்தை அழிக்க நினைத்த யூத கைகூலிகள் இஸ்லாத்திற்கு வெளியில இருந்து இஸ்லாத்தை விமர்சிச்சா முஸ்லிம்களை ஏமாற்ற முடியாது என்று சொல்லி முஸ்லிம் வேடம் போட்டு மார்க்க அறிஞர்களுடைய வேடம் தரித்து நாங்க மார்க்கத்துக்கு விளக்கம் தர்றோம், தப்சீர் தர்றோம், விளக்க உரை தர்றோம், ஃபிக்ஹ சொல்லி தர்றோம், மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிறோம் என்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத பல கருத்துக்களை மார்க்கத்தின் பெயரால் மக்களுக்குள்ளே முஸ்லிம்களுக்குள்ளே ஊடுருவ விட்டு விட்டார்கள். அப்படி ஊடுருவியதுதான் மதுஹபு. அந்த மதுஹபு இமாம்களே இதுதான் நம்ம கருத்து. அவரை எடுப்ப மதுஹபை பத்தி ஆரம்பிக்கும் போது சொல்றார், மதுஹபை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றாங்க. என்ன ஆதாரம்னா, அந்த இமாம்கள் ஒவ்வொருத்தருமே இவங்க என்ன மதுஹபை ஃபாலோ பண்றதா சொல்றாங்களோ, எந்த இமாமை பின்பற்றுவதாக சொல்கிறார்களோ அந்த இமாம்கள் ஒவ்வொருத்தருமே தங்களுடைய நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மதுஹபி. ஆதாரபூர்வமான செய்தி கிடைத்தால் அதுதான் என்னுடைய வழிமுறை. அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸை ஃபாலோ பண்ணுங்க. லா துகல்லிதூனி லா துகல்லிதூனி. என்னை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று ஒவ்வொரு இமாம்களும் சொல்லி இருக்கிறாங்க. எந்த இமாமும் மதுஹபை உருவாக்கல. இது அவங்களுடைய நூல்கள்ல இருக்குது. இதை நம்ம பல மேடைகள்ல சொல்லி இருக்கிறோம். இதை தூக்கி போடுற என்ன பின்பற்றாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, அது என்ன உங்களுக்கா சொன்னாங்க? பொதுமக்களுக்கு சொல்லலையா? அது யாருக்கு சொன்னாங்கன்னா, அது இமாம்களுக்கு, ஆலிம்களுக்கு, அஜர்த்துமார்களுக்கு சொன்னாங்க. பொதுமக்களுக்கு அந்த சட்டம் கிடையாது. என்ன பின்பற்றாதீங்கன்னு சொன்னது மக்கள் பொது ஜனங்கள் இருக்கிறீங்களா, உங்களுக்குள்ள சட்டம் இல்ல. அது ஆய்வு செய்யக்கூடியவங்களுக்கு, ஆலிம்சாக்களுக்கு, அஜர்த்துமார்களுக்கு, மௌலவிகளுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பயங்கரமான உதாரணம். என்ன உதாரணம்? ஸ்பீடு வண்டி போய்கிட்டே இருக்கு. போற வண்டி ஒரு இடத்துல போர்டு போட்டிருக்கிறோம், இங்க 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் செல்லவும் அல்லது 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லவும் அப்படின்னு போட்டிருக்கான். இது யாருக்கு போட்ட போர்டு? சைக்கிள்காரனுக்கா? சைக்கிள்ல மீச்சிட்டு போறானே அவனுக்கா? ரிக்ஷா வண்டி இழுத்துட்டு போறானே அவனுக்கா? மாட்டை ட்ரெயின் ஓட்டிட்டு போறானே அவனுக்கா? பணங்கா மட்டையை வச்சுக்கிட்டு கம்பளை வச்சு தள்ளிட்டே போன சின்ன பையன் அவனுக்கா? யாருக்கு? டூ வீலர் ஓட்டுறவருக்கு, கார் ஓட்டுறவருக்கு, பைக் ஓட்டுறவருக்கு, லாரி ஓட்டுறவருக்கு பயங்கரமான ஆதாரம் சொல்லிட்டல. உதாரணம் சொல்லிட்டீங்கல்ல. நான் கேட்கிறேன், இது ஆலிம் சாக்களுக்கு, மக்களுக்கு இல்லைன்ட்ட. ஆலிம் சா நீ எதை ஃபாலோ பண்ற? நீ ஃபாலோ பண்ண கூடாது. உனக்கு சொல்லு, உங்க இமாம் தானே, நீ மதிக்கிறல்ல, உங்க அஜர்த்து தானே, உங்க மதுஹப், உங்க தலைவர் தானே அவர் ஒண்ணு நீ ஃபாலோ பண்ணாடா, பொதுமக்கள் தானே ஃபாலோ பண்ணணும். என்ன நீ ஆலிம்சா,
ஆலிம்சா சட்டம் சொல்லிட்டார், நீ மதுஹப் ஃபாலோ பண்ணக்கூடாது. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற பள்ளியாசல்ல? நான் ஹனபி மதுஹப் இமாமு, நான் ஷாஃபி மதுஹப் இமாமு. இமாமி என்ன ஃபாலோ பண்ற? அட அயோக்கிய பேருல ஒன்னு சொல்றோம், ஒரு ஆதாரத்தை வைக்கிறான், வச்சுட்டு அப்படியே பல்ட்டி எடுக்கிறான். உங்களுக்கு மட்டும் எப்படிடா சாக முடியுது? நீ சொல்ற ஆதாரம் நீ ஃபாலோ பண்ண கூடாதுன்ற ஆதாரத்தை சொல்லிவிட்டு நான் ஃபாலோ பண்றேங்கிறிய. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த கேள்வியை கேளுங்க, நீங்க அங்க இருக்க முடியாது. போய் கேளுங்களேன். நாளைக்கு போய் இந்த கேள்வி உங்க அஜரத்துல கேளுங்க. நாளைக்கு உங்க முதுகுல ஒரு சீலு, நஜாத்துக்காரன்டா. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அறிவுபூர்வமா கேள்வியை கேட்டா எந்த இயக்கத்திலும் இருக்க முடியாது, எந்த மதத்திலும் இருக்க முடியாது, எந்த சித்தாத்திலும் இருக்க முடியாது. இந்த கேள்வி அங்க வச்சா அங்க இருந்து ஒரே நிமிஷத்துல கையெழுத்து போட்டு அஜர்த்து சீலை குத்தி அனுப்பிடுறாரு உங்களை வெளியே. சின்ன ஜமாத்தை விட்டு வெளியேறி விட்டார், தௌ ஜமாத்தில் குடியேறி விட்டார். ஆமா, பள்ளியாசம் அவர் பள்ளியாசல ஓத போற பிள்ளைங்க இருக்குல்ல, அவங்களை எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். தெரியுமில, மண்டவாளம் கிழிஞ்சிரும் விளங்கும்ல. போனா இப்ப 4 கேள்வி கேட்டோம், என்ன பண்றது? நாளைக்கு என்ன அதை கேள்வி இதை கேள்வி கேள்வி விட்டுருவானுவ. கேள்வி விட்டு நம்மகிட்ட வந்து கேட்டா, அங்க கேட்டா இங்க பதில் ரெடி. கேட்டு 20 நாள் இருக்குமா, அடுத்த கூட்டம் போட்டாச்சு. அவர் அங்க கேட்டாருன்னா கேள்விக்கு இந்தா இருக்கியா பதில் புடிச்சுக்கோன்னு மேடையை போட்டு பதில கொடுத்துட்டு போயிருவோம். அங்க பதில் இல்லையே. இருந்தா தானே, சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும், உள்ள ஒண்ணும் இல்லையே. என்ன பண்றது? இன்னைக்கு மிச்சம் இருக்கிற பையன் தான் இருக்கிறானோ, அவனால தான் மிரட்ட முடியும். பெரிய ஆளுக்கெல்லாம் மிரட்ட முடியாது. போன நாளைக்கு வந்தா முட்டி போட்டு எல்லாத்தையும் விட்டுருவேன், வெயில விட்டுருவேன். எல்லா பேரையும் கம்பால கரண்ட காலுக்கு கேளு தொடிச்சு எடுத்துருவேன். சின்ன பையனுவா என்ன பண்றது? அஜர்த்து அடிச்சு விடுவாரா போடா அப்படின்னு உட்காந்துக்கணும். உன் கையில மிச்சம் இருக்கிறது இந்த சின்ன பிள்ளைகள் வேணும் பாரு. இந்த சின்ன பிள்ளைங்க வருவாங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா கண்டிப்பா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த ஏகத்துவத்தினுடைய ஜோதி ஒரு காலத்திலே ஒவ்வொரு கிராமம் நகரம் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒவ்வொரு வீட்டு முற்றத்திலும் இறக்கி வைக்கப்படும் என்று சொன்னார்களே, அந்த காலம் நிச்சயமாக வரும். ஏகத்துவத்தினுடைய ஜோதி கட்டிமேடு எங்கும் ஜொலிக்க போகிறது இன்ஷா அல்லாஹ். சொல்லிட்டாரா? மதுஹப் இமாம்கள் மதுஹப் ஃபாலோ பண்ணக்கூடாது, பொதுமக்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபாலோ பண்ற வேலையை ஆரம்பிச்சாச்சு. அடுத்து என்ன வராரு சொல்லிட்டு அடுத்த மேட்ரு. அப்படி அவங்க சொன்னாங்க, இவங்க தப்பா சொல்லிவிட்டாங்க, மதுஹப் தப்புன்னு குறை சொல்றாங்க. மதுஹப்ல இருக்கிறதெல்லாம் ஏதோ தப்பு தவறுமான செய்தி இருக்குன்னு அதை பத்தி சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. நம்மளை பத்தி மதுஹப்ல இல்லாதத, மதுஹப் நூட்கள்ல சொல்லப்படாதத அதுல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு தப்பான வியாக்கியானம் கொடுக்கிறார்கள்னு அவரே ஒண்ணு எடுக்கிறார். எடுத்து வச்சு நாம சொன்ன ஒரு கருத்தை பேசுறார். என்ன சொல்றாரு? மதுஹப் நூலிலே இருப்பதாக சொல்லுகிறார்கள். தொழுகிற நேரத்தில் தொழுகையினுடைய துவக்கம் எது? தக்பீர் சொல்லி அதான் எல்லாரும் துவங்குறோம். உலகம் முழுக்க எந்த மதுஹப் எந்த ஜமாத்தா இருந்தாலும் எல்லாருமே அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் தொழுகையை துவக்குறோம். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொன்னாங்க. தொழுகை எப்படி முடிக்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு வலதுபுறமும் இடதுபுறமும் சலாம் கொடுத்து அப்படி தொழுகை முடிக்கிறோம். இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. தொழுகையினுடைய துவக்கம் தக்பீராகும், தொழுகையினுடைய முடிவு தஸ்லீம் ஆகும். சலாத்தை கொண்டு முடிங்க. மதுஹப் உள்ள துருல் முக்தார்ல எழுதி வச்சிருக்காங்க, தொழுகை நீங்க சலாம் கொடுத்து தான் முடிக்கணும்ன்ற கட்டாயம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. வேற வேற சில வழிமுறைகளும் இருக்கிறது. அதுல சில ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தரோம்னு ஒன்னா அவர் சொல்ற. ரொம்ப சூப்பரான ட்ரிக்ஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு என்ன இலக்கணங்களை சொன்னாங்களோ அதையெல்லாம் அப்படியே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி சொல்றாரு. தொழுகிட்டே இருக்கிறீங்களா, அத்தையா திருப்பு, அத்தையாத்த ஓதிட்டு இருக்கிறீங்க, சலாம் கொடுத்து முடிக்கணும். சலாம் கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஏதோ சலாத்துக்கும் உங்களுக்கும் பகைமை, எண்ணத்தை போட்டு சலாம் சொல்றது அப்படின்னு லேச காலத்துக்கு டமார் ஒரு காத்து போட்டிய. அது வேற மாதிரி நசுக்கி விட்டான்னு சொல்லலாம். அது என்ன நாளைக்கு ஆளுநர் கேள்வி கேட்போம். டமார்னு அப்படி எங்க இருக்குது, காத்து தானே இருக்குது அப்படின்னு அந்த கேள்வி வந்து கூட அதுக்கும் பேர் சொல்ல வேண்டியது. சரி விட்டியா, பரவாயில்ல நீ எஞ்சி போய்கிட்டே இரு. அட கேடு கட்டவங்கள அல்லாஹ்வை வணங்குறதுக்கு சுத்தமான முறையில் அல்லாஹ்வை வணங்கணும்னு
இறை வழிபாட்டிற்கு சுத்தத்தை கற்றுத் தந்த மார்க்கத்தில் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது பச்சை வெங்காயத்தையும் வெள்ளப்பூடையும் தின்னுட்டு வந்தா வாயிலிருந்து நாத்தம் இருப்பா. அந்த நாத்தம் பள்ளிவாசல்ல இருக்கிற மக்களுக்கும் மனிதர்களுக்கும் வழக்குகளுக்கும் இடையூறா இருக்கும்பா. அதனால பச்சை வெங்காயத்தை தின்னா பச்சை வெள்ளப்பூட தின்னா பள்ளிவாசலுக்கு வராதப்பான்னு பள்ளிவாசலுடைய வாடை நறுமணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வை தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பள்ளிக்கு வரும்போது வாயிலிருந்து வர்ற வாடையே கெட்ட வாடைன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தா வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNTJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் MI சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. இவன் வேற வழியில வர்ற வாடையெல்லாம் பள்ளியாசல்ல கொண்டு வந்து அவுத்து விடுனா என்ன? இப்படி எல்லாம சட்டம் சொல்லி இதெல்லாம் மார்க்கமா? இதெல்லாம் அல்ல ஏத்துக்குவானா? இதெல்லாம் ஒரு மதுகபி. இதை பத்தி நீங்க இதுல சொல்லப்பட்டிருக்க முறைப்படி நீங்க தொலை போறீங்களான்னு கேள்வி கேட்ட உடனே திரித்து விட்டார்கள். என்ன திரித்தார்கள்? எதுக்கு சொன்னார் தெரியுமா அந்த இமாம்? சும்மா ஒண்ணும் சொல்லல. ஒரு ஆள் அத்தையாத்திருந்தான், அத்தையாத்து ஓதி முடிச்சுட்டான், கடைசி நேரம் ரொம்ப முட்டிடுச்சு, விட்டுட்டான். என்ன பண்றது? தொழுகை கூடுமா கூடாதா? இந்த கேள்விக்கு தான் அவர் பதில் சொன்னாரு. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அந்த கேள்விக்கு தாயா பதில். சலாத்துக்கு முன்னாடி விட்டுவிட்டா முடிஞ்சு போச்சு, தொழுகை போச்சு. திரும்ப போய் சலாம் கொடுத்தா தான் தொழுக முடியும். அதற்கு முன்னாடி தொழுகையை முறிக்கிற எந்த காரியத்தை செஞ்சாலும் தொழுகை முறிஞ்சு போச்சு, திரும்ப தொழுதாகணும். நீ அவர் இக்கட்டான சூழ்நிலையில சொன்னாரு. இக்கட்டான சூழ்நிலையை விட்டுட்டு எந்திரிச்சு போயப்பா. இப்ப என்ன, யாராவது வந்து பிடிச்சுக்க நின்னாங்களா? விட்டா மோனை கொண்டு விடுவோனே. இக்கட்டுல விடத்தான் கல்லிபுல்லா இல்ல உற்சாக. எந்த மனிதனையும் அவனுடைய சக்தியை மீறி எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டான். முடியாத பட்சத்தில் போயா. அதனாலதான் ஒரு தொழுகையில ஒரு இமாம் இருக்கிறாரு. இமாமுக்கு ஆத்து பிரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ற சட்டம்லாம் மார்க்கத்தில் எப்படி சொல்லப்பட்டுச்சு? மனுஷன் கேஸ் கொஞ்சம் அதிகமா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவனை குத்தம் சொல்ல முடியாது. அப்ப அவனுக்கு விதிவிலக்கு கொடுத்துதான் ஆகணும்னு சட்டத்தில் எக்ஸ்கியூஸ் கொடுத்து அவருக்கு போயிடுச்சுன்னா அடுத்த ஆள் நின்னுக்கப்பா இப்படி எல்லாம் சொல்லி தரப்பட்டிருக்கல. அதை ஃபாலோ பண்ண வேண்டியதானே? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு மார்க்கத்திலே ஒரு சட்டத்தை சொல்லி தந்ததற்கு பிறகு நீ என்ன இடையில புகுந்துகிட்டு அதை திருத்துவதற்கு நீ யார்? அதற்கு வக்காலத்து வேற வாங்குறீங்களே. அவன் தான் கேடு கட்டவன் சொல்லி வச்சாமனா அவரே சொல்றாரு. கேட்கிறவன் கேடையில இருந்தா ஒரு பழமொழி வேற சொல்லிக்கிறார். கேப்பையில நெய் வெடிக்குதுன்னா கேப்பார்மதி எங்க போச்சுன்னு கேட்பாங்க. ஏன்னா மதுகப்பு புக்ல அவன் தான் அறிவு கட்டத்தனமா சொல்லி வச்சாங்கன்னா படிப்பார் உங்க மதி எங்கேயா போச்சு? நல்லா இல்ல, அசிங்கமா இருக்கு, இதெல்லாம் சொல்லக்கூடாது, மார்க்கம் இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லல, கண்டிக்க வேண்டாமா, திட்ட வேண்டாமா, விமர்சிக்க வேண்டாமா? தவறு செஞ்சா நீங்க மதிக்கிற ஆளுன உடனே அவர் செஞ்ச தப்ப நியாயப்படுத்துவீங்களா? சரி, இதை நியாயப்படுத்திட்டியே, அதுவும் உருப்படியா படுத்தல, இதை நியாயப்படுத்திட்டு இது மாதிரி வண்டியா போட்டமே, அதையெல்லாம் என்ன செய்ய போறீங்க? புத்தகமா போட்டிருக்கிறமே, சீடிக்கள் போட்டிருக்கிறமே,
சொல்ல முடியுமா? அதுல இருக்கிற ஒண்ணுக்கும் உங்களால் விளக்கம் கொடுக்க முடியுமா? மதுகபு சொல்ற ஒருத்தர் வெட்கப்படணும். ஒரு நாகரிகமானவன், ஒரு ஒழுக்கமுள்ளவன், ஒரு நல்ல மனிதன் தன்னை மதுகபுவாதி என்று அறிவித்துக் கொள்ள மாட்டான். அதையும் தான் நீ அறிவிச்சுக்குவையா, நான் மதுகபுவாதி தான் சொல்லுவேன்னா நான் சிலவை தூக்கி போடுறேன், இதை நீ ஒத்துக்கிறியா இல்லையான்னு அதுக்கு பிறகு நீ சொல். மதுகபு நூல் துருல் முக்தார் பேசுது, நாங்க பேசல. எங்க ஜமாத்துல போட்ட பிரசுரம் பேசல. நீங்க மதிக்கிற தலையில வச்சு கொண்டாடுற மதுகபு நூல்களில் பிரதான நூலாகிய துருல் முக்தார் ஆசிரியர் பேசுகிறார். வாய் பேச முடியாத ஒரு ஊமை பெண், ஒரு காம வெறிபிடித்த காம கொடூரன் ஒருவன், ஊமை பெண்ணு, எதுவும் சொல்ல முடியாது, என்ன வேணாலும் பண்ணலாம் என்ற தைரியத்தில் அந்த காமவெறி தலைக்கு ஏறி அவரிடத்தில் பலாத்காரமான முறையில் வல்லுறவு கொண்டு விடுகிறார். அவளை கற்பழித்து நாசப்படுத்தி விடுகிறார். ஒரு அறிவாளி, ஒரு நல்லவன், ஒரு யோக்கிய இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவான்? எவன்டா அவன் சாதாரண ஒரு நல்ல திரகாத்திரமா நல்ல பேச தெரிஞ்ச பிள்ளைய எதுவும் பண்ணிருந்தா கூட அவனையே தூக்கில போடணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு மக்கள் கொந்தளிக்கிற நேரத்தில் ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஊனமுற்ற பெண்ணிடத்துல போய் இந்த அளவுக்கு பலாத்காரம் பண்ணிருக்கானோ அவன் கழுத்துல அடிச்சு கொல்லணியான்னு ஒருத்தருக்கு கோவம் வரணும். வந்தா அவன் மனிதாபிமானம் உள்ளவன், நியாயமானவன், யோக்கியன்னு அர்த்தம். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? லா ஹத்த ஃபீஹி, அதற்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. இது விபச்சார குற்றம்லாம் கிடையாதுயா, இது கற்பழிப்பு குற்றம்லாம் கிடையாதுயா. அவன் ஊமை பெண்ணை தானே கற்பழிச்சிருக்கிறான், பெண்ணத்தானையா கற்பழிச்சிருக்கிறான். ஊமையா இருந்தாலும் பெண்ணா இல்லையா? அவ ஊமை பெண்ணுங்கிறதுல ஊமையை பார்த்த நீ என் பெண்ணை பார்க்க மறுக்கிற. உன் துருல் முக்தார் எழுதி வச்சிருக்கிறியா, இதுக்கு என்ன சப்ப கட்டு கட்ட போற? கட்டினாலும் கட்டுவாங்க. கட்டுனா என்ன ஆகும்னா, வசதிப்பட்டா தேவைப்பட்டுச்சுன்னா சட்டத்தை பயன்படுத்திக்கலாம்ல. அந்த நினைப்புல உள்ளவன இதை நியாயப்படுத்தலாம். ஊமை பெண்ணிடத்துல கற்பழிச்சா அவனுக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லைன்னு ஊர்ல இருக்கிற தேடி பிடிச்சி ஊமை பெண்ணா பார்த்து தப்பு செஞ்சாமனா என்ன பண்ண போற? அதான் பரவாயில்ல. அடுத்து குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சட்டம் சொல்றான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. விபச்சாரம் இருக்கிறது, கற்பழிப்பு இல்ல, விபச்சாரம். விபச்சாரங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதுதானே, விரும்பி பண்றதுதானே. விபச்சாரங்கிறது பெரிய பாவம்பா. இன்னஹு கான ஃபாஹிஷா, அது அருவருக்குது அந்த பாவம்பா. பஸா சபீலா, ஒரு கெட்ட பாதையப்பா அது. அதனால நீ விபச்சாரம் செய்யாதுன்னு எல்லாம் சொல்லல. வலா தக்ரபு, அந்த விபச்சாரத்தின் அருகிலே கூட நீ நெருங்கி விடாது. விபச்சாரத்தின்பால் நம்மை தள்ளிவிடக்கூடிய காரியத்தை கூட நம்ம செய்யக்கூடாது. இவ்வளவு தூரம் விபச்சாரத்திற்கு அணை கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஒழுக்கத்தை கற்றுத் தருகிற மார்க்கத்தில் துருல் முக்தார் ஆசிரியர் பேசுறாரு. ஒருத்தன் விபச்சாரம் செய்யலாம், விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கிற நியாயம் தான். ஆனா நீ தண்டனை பெறாமல் விபச்சாரம் செய்ய நினைத்தால் உனக்கு நான் ஒரு வழி சொல்லி தர்றேன். எதுக்கு இவ்வளவு நாளும் தூக்கி பிடிச்சாலும் லேசா டவுட் இருக்கு. இது மாதிரி மேட்டர்லாம் ரொம்ப வசதி இருக்குது பான்றதுக்காக வேண்டி செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. அதுல அவர் வழி சொல்லி தர்றாரு. உனக்கு ஊர்ல போற வர பொம்பளை எதுவும் அனுபவிக்க ஆசை இருக்குடா, நான் தண்டனை பெறாம சொல்லி தரேன், வாய்ப்பு தர்றேன். என்ன பண்ணு, நீ கொண்டு போய் அந்த பொம்பளைக்கு காசை கொடுத்து விட்டு விபச்சாரம் பண்ணு, உனக்கு தண்டனை கிடையாது. காசு கொடுக்காம பண்ண பாவம், அந்த பெண் பாதிக்கப்பட்டு விட்டாள். ஏ அப்பா, எவ்வளவு கரிசனம் அந்த பிள்ளை வேற. பண்ணு நல்லா பண்ணுக்கு சுட்டு கொடுத்தியா நீ? ஒரு பொருளை அனுபவிச்சா காசு கொடுக்க வேணாம்? யோக்கியமானது இல்லை நீ? யோக்கியமான செம்பத்திக்கு உள்ள வைன கதையில காசு கொடுத்து விபச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இவங்க காசு கொடுக்காட்டி தண்டனையா, காசு கொடுத்தா அனுமதியா? மார்க்கமா இது? காரி துப்ப மாட்டா மத்தவங்க போய் சொல்லுங்க, ஒண்ணு செய்ய வேண்டாம். நீங்க மொழிபெயர்த்து கொடுத்துருங்க, எங்க வேலை ஈஸியா போயிருங்க. குர்ஆனை மதிக்கிறிய, குர்ஆனை மொழிபெயர்த்தீங்கல்ல, ஹதீஸ்ல மொழிபெயர்க்க ஆரம்பிச்சீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம்.
இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க மதிக்கிற 3வது இடத்துல இருக்கிற மதுகபு நூல்களை தமிழ்ல மொழிபெயர்த்து கையில கொடுத்துருங்க. மக்கள் மத்தியில முடிஞ்சு போச்சு வேற்று. அவன் படிச்சு தெரிஞ்சுக்குவாம்ல, காரி துப்புவாம்ல, நடுரோட்ல போட்டு எரிப்பாம்ல. எவனாவது நம்ம அனபி மதம் சொல்லுவானா? சொன்னா என்ன அர்த்தம்? இவன் ஊம பெண்ணு பார்ட்டி போல இருக்கியா? அதான் அர்த்தம். நான் அனபி மதம் காலரை தூக்குனா இவன் காசு கொடுத்து பண்ற கூட்டாளி போல இருக்கு. தொழில கூட ரொம்ப தர்மம், ரொம்ப நியாயம் பண்ற ஆளு அப்படின்னு வரும். சொல்லிட்டு சொல்றாரு. இது மாதிரி நிறைய அது போட்டாலே அதுக்கே மணிக்கணக்கில் பட்டியல் ஓடி போயிடும். இதுக்கெல்லாம் என்ன நியாயம் சொல்ல போறீங்க? இந்த மதுகபுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்த போறீங்களா? பின்பற்றுவீங்களா? மார்க்கத்தின் பேரால் சொல்றோம்னு சொல்லிவிட்டு நம்ம மீது உள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை தப்புந்தவரமான தகவல்களை மக்கள் மத்தியில பதிவு வச்சிருக்காங்க. மதுகபை ஃபாலோ பண்ணணும்னாங்க. அதுக்கு குர்ஆன்ல இருந்து இந்த ஆதாரத்தையும் காட்டல, ஹதீஸ்ல இருந்து இந்த ஆதாரத்தையும் காட்டல. சஹாபாக்களை ஃபாலோ பண்ணணும்னாங்க. அதுக்கு நேரடியா குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் எந்த ஆதாரத்தையும் காட்டல. இதையெல்லாம் இல்லாத கதைகளை சொல்லிக்கொண்டு, வேறு பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டு, நடைமுறை சார்ந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு, இது மாதிரியான வார்த்தைகளை தான் பெரிய தத்துவம் ஆதாரம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய மார்க்கத்தின் மீது அக்கறையிலோ மார்க்கத்தை நிலைநாட்டுகிற எண்ணத்திலோ இவங்க பேசல. இது மாதிரியான பேச்சுக்களுடைய உண்மைகளை விளங்கணும். குறிப்பாக இவர்கள் பேசிய பேச்சுக்களை தங்களுடைய சிந்தனைகளை வச்சு அலசி பாருங்க. குர்ஆனுக்கு ஒத்து போகுதா, ஹதீஸுக்கு ஒத்து போகுதா, அறிவுபூர்வமா இருக்குதா, அவரை ஏன் நான் ஃபாலோ பண்ணணும்? ஏன் அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, குர்ஆனையும் கொடுத்துட்டான், அறிவையும் கொடுத்துட்டான், ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் ஃபாலோ பண்ணுவதை விட்டு எனக்கு முன்னால் வாழ்ந்த ஆளை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன எனக்கு நேர்ந்தது என்பதையெல்லாம் யோசித்து பார்த்து, இது மாதிரியான செய்திகளுக்கு சாவுமணி அடித்து ஏகத்துவத்தை நிலைபெற செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாக்கிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ்